வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பங்குனி மாதம் என்கிற இந்த மாதத்திலே நார்மலாக சொல்லுவோம் பங்குனி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெயிலும் இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்து மேஷராசிக்குள்ளே போகணும். அப்போ கோடை காலம் வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் பங்குனியிலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே மீன ராசியில் உட்கார்றார். தன்னுடைய 4வது இடத்திலே குரு பகவான் வைக்க, அவருடைய ஒரிஜினல் பிளேஸ் சிம்ம ராசிக்குள்ளார கேது இருக்க, சந்திர பகவான் அந்த காலபுருஷனின் 10ஆம் இடமான தொழில் ஸ்தான மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, காலபுருஷனின் 11வது இடம் சூரியனின் 12ஆம் இடமான விரயஸ்தானம் என்கிற கும்ப ராசிக்குள்ளரே செவ்வாய், ராகு, புதன் இவர்கள் குருவினால் பார்க்கப்பட, இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு. அப்படியே இந்த மாதத்தில் பார்க்கும்போது யுகாதி பண்டிகை என்கிற தெலுங்கு வருடப்பிரபு 19ஆம் தேதி இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசேஷமான சர்வ அமாவாசையும் 18ஆம் தேதி வருகிறது. சங்கடஹர சதுர்த்தியும் வருகிறது. ஐயப்பனுக்கு உகந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருகிறது. இப்படி நல்ல காலகட்டங்கள் இருக்க இந்த மாதத்தில் நம்ம எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனாலும் சில சிக்கல்களில் மாட்டிக்கிறீங்க. குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா, அவர் குரு பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? எல்லோரையும் நம்புறதுங்கிறது ஒன்று ராங் மெசேஜ் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு அந்த டெஸ்ட் பீஸ் மாதிரி வச்சுடுங்க. 100 மார்க்கு போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் யாரெல்லாம் அந்த மார்க்கிலேருந்து குறைகிறார்கள்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு முடிந்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களால் சில விஷயங்களில் ஜட்ஜ் பண்ண முடியறது, பல விஷயங்களில் நண்பர்கள்கிட்ட ஏமாந்து போய்ட்றீங்க. ஏன்னா அது பசுத்தோல் பூர்த்திய புலி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏமாந்த பிறகு தான் தெரியுது, கூடவே இருந்து ஏமாற்றிட்டா சார், நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறீங்க. சில நேரத்தில் துரோகி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ பாருங்கள், இது யாரால் வந்ததுன்னா சரியாக அனலைஸ் பண்ணலை. ஏன்னா வெளி தோற்றத்தை வைத்து சில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. அந்த புக்கை கவர் பேஜை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த வேலை செய்யாத இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, லாபத்துக்குரிய சூரியன் 6ஆம் இடம் என்கிற இடத்துல எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். எதிரிகளுக்கு அல்லோல கல்லோலப்படக்கூடிய சூழ்நிலை, கொடுத்த பணம் திரும்பி வரும், வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகும், ஆரோக்கியம் மேம்படும். இது சூப்பராக இருக்குது. அப்போ எதிரி சத்ருஸ்தானத்தில் ஒரு பெரிய கலேபுரமே இருக்க போகுது. பண வரவு கன்ஃபார்மாக உண்டு. கொடுத்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் செய்யலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் முயற்சி செய்யுங்க, நல்லா செஞ்சால் இன்னும் நிறைய வரும். கடனை அடைக்கிறது அது மாதிரி நல்லா செய்யுங்க, கடன் அடைஞ்சு போடும். சனி பகவானும் சேர்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அங்கே அந்த 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். சனி பகவானால லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொண்டு வந்துடுவார். யோகக்காரகன் இல்லையா உங்களுக்கு? ஆனால் உங்கள் ராசி உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே. மனசில் தேவையில்லாமல் குடும்பத்தை பற்றிய கவலைகள், வெளி வர்த்தக தொடர்பிலே சிக்கல்களை நீங்களாக உருவாக்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள், நண்பர்கள் வட்டத்திலே நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஜாமீன் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் தான் உங்களை சிக்கலாம் மாட்டோம். அதனால் கொடுக்கல் வாங்கலில் நண்பர்களிடம் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகும். அவர்களுக்கு அந்த ஆப்ளிகேஷனாக சாட்சி கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, இவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா இது விஷயமாக நீங்கள் வழக்குகளையோ சண்டை சச்சரவுகளையும் மருத்துவ இழப்புகளையும் இல்லை கையிலிருந்து பொருள் இழப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. ராகுவும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது இந்த பஞ்சமமான 5ஆம் இடத்துல உட்கார்றாங்க. இந்த மாதத்தில் இந்த ஒரு நிகழ்வும் இருக்கிறதுல குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும்
கண்காணிப்புடன் இருங்கள். அவர்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களோட பயன்பாட்டுக்கு கொடுங்க.